வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிசிகே மேட்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஸ் மரினோ மேனேஜரை வச்சு லிங்க் வச்சு எப்படி 2 ஃபார்மேஷன் வைக்கிறது அது பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நார்மலாக குயிக் கவுண்டர் ஃபார்மேஷன் ஒரு 3 ஃபார்மேஷன். ஆனால் ஜோஸ் மரினோ மேனேஜருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போது, ஜாவி அலோன்சோ மேனேஜருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போது குயிக் கவுண்டர் ஃபார்மேஷன். ஓகேவா? அது ரெண்டுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமெண்ட் செஷனில் நம்ம ஆல்ரெடி அவுட் வைட் ஃபார்மேஷன் போட்டிருந்தோம். அந்த அவுட் வைட் ஃபார்மேஷனை பார்த்து கமெண்ட்லேயும் 2 பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி இவர் ஜோஸ் மரினோ மேனேஜரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர் தான், 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர் தான், ஒரு 10-15 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் கேட்டதை தரத்துக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ சரி நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லைவ் நான் சண்டே கரெக்டாக இதை ரெக்கார்ட் பண்ணி சண்டேவே நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் சண்டே ஆஃப்டர்நூன் லைவ் நான் கட் பண்ணிட்டு அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 லைவ் போட்டுட்ருக்கோம். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 2 மணிக்கு ஒரு லைவ் போட்டுட்ருக்கோம், 7 மணிக்கு ஒரு லைவ் போட்டுட்ருக்கோம். அதனால் 2 லைவுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டைனமோ வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸு, லைவ்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஒரு தம்ஸ் அப் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, லைக் பட்டனே, அந்த லைக்கை மட்டும் தட்டிக்கும் நண்பா. நீங்கள் போகிற ஒரு லைக்கு தான் நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷனில் கொஞ்சம் மேலே போய் காமிக்கிறது. ஓகேவா? சரி, ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஜோஸ் மரினோக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் அப் ப்ளே வச்சு 2 ஃபார்மேஷன் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறமா நார்மலாக சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிங்க் அப் ப்ளேயில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் கேட்டிங்கன்னா 4-1-3-2. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் அப் ப்ளே எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இது எப்படின்னா, ஹோல் பிளேயரில் எல்எம்எஃப் ஆர் ஆர்எம்எஃப்ல இருக்கணும். நம்ம எல்எம்எஃப்ல இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிரியேட்டிவ் ப்ளே மேக்கர் ஏஎம்எஃப்ல தான் இருக்கணும். ஓகேவா? அதனால் நம்ம கிரியேட்டிவ் ப்ளே மேக்கர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் ஒன்று இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேஷன் எப்படின்னா, ஒரு பில்டப் யூஸ் பண்ணுறோம். ஒரு பில்டப்பு, ஒரு டிஸ்ட்ராயர், இதுதான் மேனிடரி. நீங்கள் நார்மலாக எந்த ஃபார்மேஷன் வச்சாலும் ஒரு பில்டப்பு, ஒரு டிஸ்ட்ராயர் தான் இருக்கணும். நிறைய பேர் 2 டிஸ்ட்ராயர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, 2 பில்டப்பை போட்டு யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ப்ரோ அதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராயர் பாலுக்கு போவான். இப்போ பால் போயிடுச்சுன்னா அவனோட பிளே ஸ்டைலே டிஸ்ட்ராயர். அதனால் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக போவான் ஆப்னன்ட் கிட்ட. பில்டப் கொஞ்சம் கீழே ஹோல்ட் பண்ணி ஆடுவான். ஓகேங்களா? இப்போ என்ன மாதிரி ஆடுனா, 2 டிஸ்ட்ராயர் யூஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் பாலுக்கு ஏற ஆரம்பிச்சிருவானுங்க. கீழே உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் ஆகிடும். ஒரு 1-2 பாஸ் அடித்த உடனே உங்களுக்கு மிஸ் ஆகிடும். அப்படியே டிஃபென்ஸ் அப்படியே கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஒரு பில்டப்பு, ஒரு டிஸ்ட்ராயர். அது மாதிரி ஒரு ஆங்கர் மேனுக்கு சில பேர் என்ன பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போயிட்டு டிஃபென்சிங்னா கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஆங்கர் மேன் ரோலே என்னன்னா, கீழே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது தான் ஆங்கர் மேன் ரோல். கீழே ஆங்கர் பண்ணுவான், மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறி போய் ஆங்கர் பண்ணுறது தான் அந்த ஆங்கர் மேன் ரோலே. அதுலேயும் டிஃபென்ஸு போட்டிங்கன்னா அப்போ அவன் இங்கேயே தான் நிற்கிற மாதிரி இருக்காது. அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாத மாதிரி ஆகிடும். அதனால் டிஃபென்ஸ் கொடுக்கக்கூடாது ஆங்கர் மேனுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு ஆர்எம்எஃப், ஒரு 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸு எல்லாமே நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுதான் லிங்க் அப் ப்ளே. லிங்க் அப் ப்ளேயில் கரெக்டாக என்னன்னா, இந்த இவர் இருக்கா பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்கிட்ட பால் போனோடனே வினி கவுண்டருக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஓகேவா? வினி கவுண்டருக்கு போனோடனே இங்கேருந்து ஸ்லைடர் பாலை விட்டுவாங்க. கரெக்டானா எப்படின்னா, லிங்க் அப் ப்ளே அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் எங்கே பால் போடுவான்னு சொல்லிட்டு நம்ம வினிக்கு தெரியும். வினி முன்கூட்டியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி போயிடுவான். அதுதான் அந்த லிங்க் அப் ப்ளேயோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? இதுதான் கைஸ் லிங்க் அப் ப்ளே. சரி, நம்ம செகண்ட் லிங்க் அப் ப்ளே ஃபார்மேஷன் பார்ப்போம். இந்த ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா 4-2-3-1. இந்த ஃபார்மேஷனில் அதே மாதிரி ஒரு டிஎம்எஃப், ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ஒரு எல்எம்எஃப், ஒரு ஆர்எம்எஃப், ஒரே ஒரு சென்டர் ஃபார்வர்டு. இதுலேயும் அதே கதை தான். இதே மாதிரி ஜூட் பெல்லிங்கம் வினிக்கு பாஸ் போடுறது வினிக்கு தெரியும். வினி டு ரொனால்டோ. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். பின் பாயிண்ட் கிராசிங்கும், ஏன்னா வினிக்கு விசினரி பாஸ் இருக்குது. ஓகேவா? இது ஹோல் பிளேயர் நீங்கள் எல்எம்எஃப்ல தான் இருக்கணும். எல்எம்எஃப்ல ஹோல் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பேக்கு மட்டும்தான் ஒரு சில கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மற்ற பிளேயருக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியல. ஹோல் பிளேயர் கார்டு எல்எம்எஃப், செகண்ட் ஸ்ட்ரைக்கரு, சென்டர் ஃபார்வர்டு எல்லா பொசிஷனும் ஆடக்கூடிய பிளே ஸ்டைல் தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இது மாதிரி இவனுக்கு ரொனால்டோக்கு பாஸ் போடுவான். இதுதான் இந்த ஃபார்மேஷனில் இதுவாக இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச லிங்க் அப் ப்ளே நீங்கள் பெரிய மேஜர் ரோல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக இந்த மேனேஜர் இப்போ ஜோஸ் மரினோவே நிறைய பேர் வாங்கிருக்கீங்களா, ஜாபியே வச்சுருக்கீங்கன்னா அந்த மேனேஜர்ஸோட நார்மல் இதுவே சூப்பராக இருக்கும். பட் லிங்க் அப் ப்ளே எனக்கு தெரிஞ்சு 50-50 தான் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். மேபி இப்போ தான் வந்ததுனால அப்படி இருக்கா, இல்லை போக போக அது கரெக்ஷன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. சரி, நம்ம அந்த கதையை விட்டுருவோம். இப்போ இன்னும் பேலன்ஸ் ஒரு 3 நார்மல் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, குயிக் கவுண்டர் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் இப்போ சொல்கிறேன் வாங்க. ஓகே நண்பர்கள், நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் ஃபார்மேஷன் 4-3-3. 4-3-3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மேஜர் ரோல் யார் ப்ளே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சிஎம்எஃப்பும் இந்த ஒரு சிஎம்எஃப்பும். ஏன்னா 2 பேரோட ப்ளே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டு பாக்ஸ். ஓகேவா, 2 பேரோட ப்ளே ஸ்டைல்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் டு பாக்ஸ். 2 கேண்டேவும் பாக்ஸ் டு பாக்ஸ், டெக்கன் ரைஸும் பாக்ஸ் டு பாக்ஸ். இவங்களோட மேஜர் ரோல் எப்படி இருக்குன்னா மேலுக்கு கவுண்டருக்கு ஒரு ஆச்சு, கீழே டிஃபென்ஸிங்கும் ஆச்சு. மேலேயும் ஏறுவாங்க கீழேயும் ஏறுவாங்க. உங்களுக்கு ஒரே கல்லில் 3 மாங்கன்ற கணக்கில் தான். ஏன்னா ஆங்கர்மேன் கீழே ஆல்ரெடி ராட்ரி சப்போர்ட்டுக்கு இருக்கான், இங்கே கேண்டேவும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவான், இவனும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். மேலே இருக்க LMF RMF சென்ட்ரு ஃபார்வர்ட்ஸுக்கு 3 பேர் அட்டாக்கு போவாங்க, கூட 2 பேர் சப்போர்ட்டுக்கு போவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அண்டர் ரேட்டட் ஃபார்மேஷன் கேஸ். இது நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேஷன் தான் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டம் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் உங்கள் கேமை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ நான் வந்து ஏன்னா ஷார்ட் பாஸ் தான் ஆட போகிறேன், லாங் பாஸ் தான் ஆட போகிறேன், எனக்கு வந்து கவுண்டருக்கு சூப்பராக இருக்குது, டிஃபென்சிவ் எனக்கு வேணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கஸ்டம் ஃபார்மேஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் குவிக் கவுண்டர் ஃபார்மேஷன் நான் நல்லா ப்ளே பண்ணணும், அதுக்கப்புறமா நான் வந்து என் ப்ளே ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அவங்க வேணால் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு நார்மல் ஃபார்மேஷன்ஸில் அண்டர் ரேட்டட் ஃபார்மேஷன்ஸ் அந்த ஃபார்மேஷன் தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, இதில் அப்புறமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிஸ்ட்ராயர் சென்டர் பேக்கு, ஒரு பில்டப் சென்டர் பேக்கு, டிஃபென்சிவ் லெஃப்ட் பேக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விங்கர்ஸ் வந்து இந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ரைட் பேக்கு கஃபு வந்து 98 எனக்கு ஸ்பீடு, அதனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். அட்டாக்கிங் ஃபுல் பேக் தான், பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா 2 பேரும் டிஃபென்சிங் சென்டர் பேக்ஸ் லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகேவா, 2 பேரும் டிஃபென்சிங்கில் போட்டாறது நல்லது. ஓகேவா, இப்போ அடுத்த ஃபார்மேஷன் என்னன்னு ஷோ பண்ணுறேன். போன ஃபார்மேஷனும் இந்த ஃபார்மேஷனும் கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இந்த வாட்டி எடுத்து வந்திருக்கோம், ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் எடுத்து வந்திருக்கோம். செகண்ட் ஸ்ட்ரைக்கரோட ப்ளே ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று டீப் லேயிங் ஃபார்வர்ட், இல்லைனா ஃபாக்ஸ் இன் பாக்ஸ். இது 2 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா, அப்படி தான் உங்களுக்கு வந்து டீப் லேயிங் ஃபார்வர்ட்னா கொஞ்சம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கொஞ்சம் கீழே இருந்து மேலே வருவாங்க. ஃபாக்ஸ் டு பாக்ஸும் அப்படி தான் இருக்கும், ஃபாக்ஸ் இன் பாக்ஸும். ஓகேவா, அதுக்கப்புறமா பாக்ஸ் டு பாக்ஸ் 2 CMF அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அது DMF ஆங்கர்மேன். ஓகேவா, ஆஸ் யூஸ்வல் மிச்சப்படி எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இந்த ஃபார்மேஷனில் மேஜராக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி 2 பேரும் மேலே சப்போர்ட்டுக்கு ஏறுவாங்க. இந்த வினி தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவானே. ஏன்னா இங்கேருந்து ஏறுறவங்க வினி கிட்ட பால் போனவொடனே வினி ஃபாஸ்ட்டாக இருப்பான். எப்பயுமே செகண்ட் ஸ்ட்ரைக்கர் பிளேயரே கொஞ்சம் ஃபாஸ்ட்டான பிளேயர், அபவ் 90 ஸ்பீடு இருக்க பிளேயர்ஸாக யூஸ் பண்ணுங்கள், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா, நீங்கள் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் 85 அந்த மாதிரி இருந்தால் கூட வினி வந்து டிப்புன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். பாலை எடுத்துகிட்டு போய்ட்டு டப்புன்னு ஒரு பால் உருட்டினோடனே கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் ஆகும். அதனால் செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மட்டும் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஃபார்மேஷனில் பார்த்துக்கோங்க. சென்டர் ஃபார்வர்ட்ஸ் மேக்ஸிமம் 85க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எப்பயுமே. ஓகேவா, டிஃபென்சிங்கும் அந்த மாதிரி தான், டிஃபென்சரும் இப்போ 80க்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த லாஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, அந்த ஃபார்மேஷனையும் ஷோ பண்ணுறவாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. லாஸ்ட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-1-2-3. இந்த ஃபார்மேஷனை பற்றி ஓல்டு பிளேயர்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேஷனை பற்றி தெரிஞ்சவன் அந்த ஃபார்மேஷனை பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பட் ஆனால் புதுசாக இப்போ தான் விளையாட ஆரம்பிக்கிறேன்னா இந்த ஃபார்மேஷனை மோஸ்ட்டாக நிறைய பேர் இது எப்படி யூஸ் பண்ணனே தெரியாமல் இருக்குது. இந்த ஃபார்மேஷன் எப்படின்னா உங்களுக்கு லாங் பால் கவுண்டருக்கும் சூப்பராக இருக்கும், குவிக் கவுண்டருக்கும் சூப்பராக இருக்கும், பொசிஷனிங் கேமிங்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த 3த்துக்குமே இந்த ஒரு ஃபார்மேஷனை வச்சு நீங்கள் பட்டையாக கலப்பலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஆங்கர்மேனுக்கு ஒரு ஆங்கர்மேன் ஆச்சு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு, அதே மாதிரி ஒரு ஹோல் பிளேயர் யூஸ் பண்ணோம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில், ஒரு கிரியேட்டிவ் பிளே மேக்கர் யூஸ் பண்ணோம், ஒரு கோல் பூச்சர், ஒரு விங்கரு, அதுக்கப்புறமா அந்த ரோமிங் ஃப்ளெக்கு இல்லைனா ஹோல் பிளேயர் அந்த மாதிரி யாரை வேணா வச்சுக்கோங்க. இந்த விங்கர் பொசிஷனில் இந்த 3 பிளே ஸ்டைல் இருக்கணும். ஓகேவா, ஆனால் அட்டாக்கிங் அந்த சென்டர் ஃபார்வர்டு பொசிஷனில் கோல் பூச்சர் தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கோல் போடுறதுக்குன்னு ஒரு பிளே ஸ்டைல் இருக்குன்னா அது கோல் பூச்சர் தான். ஓகேவா, அந்த பிளே ஸ்டைல் இருக்கணும். இதுதான் கைஸ் இந்த லாஸ்ட் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷனில் என்ன நடக்கும்னா ஆங்கர்மேன் ஆச்சா, கிரியேட்டிவ் பிளே மேக்கர் பால் எந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பால் வந்து கிரியேட் பண்ணி தருவான் சான்ஸ் நிறையா. நல்லா பாஸ் போடுற ஒன் டச் பாஸ் மெயினாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹோல் பிளேயர் எப்படின்னா உங்களுக்கு கவுண்டருக்கும் வருவான், கீழே கொஞ்சம் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், பாலுக்கு வருவான். அதுதான் ஒரு மேஜராக இதில் அட்வான்டேஜ். கோல் பூச்சர்ஸ் விங்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே தான் ஆடுவாங்க. இந்த மேலே 3 பேருமே பேலன்ஸ் இங்கே இருக்கிற உங்களுக்கு டிஃபென்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஆப்ஷன் வந்து இந்த ஹோல் பிளேயர்கிட்டேருந்து கிடைக்கும். நம்ம ஆங்கர்மேன் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகே கேஷ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா 2 லிங்கப் ப்ளே வச்சு எப்படி பண்ணுறது, 3 நார்மலான ஃபார்மேஷன் இதில் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சதை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரி நம்ம போடலாம், எப்படி போடலான்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் ஆல்ரெடி அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா 2 பேர், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அது இல்லாமல் நிறைய பேருக்கு எப்படி அதை குவிக் கவுண்டர் ஃபார்மேஷன் பட் ஜோஸ் மரினோவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இதை நான் தெரிய வைக்கிறேன். ஓகேவா, தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே, தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் அண்ட் லைவ்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.
மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பிசி